நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 1ல அறிவின் உட்பிரிவுகள் இந்த கேள்வியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேள்வியில உட்பிரிவுகள் வந்து பாத்தீங்கன்னா 9 உட்பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுல வந்து 6 உட்பிரிவுகளை வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து அந்த பேலன்ஸ் இருக்க அந்த 3 உட்பிரிவுகள் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த உட்பிரிவுகள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த கொஸ்டின் போவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அறிவின் உட்பிரிவுகள் இதுல இந்த லாஸ்டா 3 உட்பிரிவுகளை பத்தி பார்க்க போறோம். இதோட இந்த கேள்வி புரிஞ்சிடும். சரிங்களா? அது என்னென்ன உட்பிரிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, சிதறி கிடக்கும் அல்லது பகிர்ந்து காணப்படும் அறிவு, அடுத்து சூழலின்படி அமைந்த அறிவு, அடுத்து குறியிடப்பட்ட அறிவு. இந்த 3 அறிவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிதறி கிடக்கும் அல்லது பகிர்ந்து காணப்படும் அறிவு. அதென்ன சார் சிதறி கிடக்கும் அல்லது பகிர்ந்து காணப்படும் அறிவு அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்க, ஒரு மனிதனால் மட்டும் எல்லா அறிவையும் முழுமையாக பெற முடியாது. சரிங்களா? நிறைய மனிதர்கள் சேர்ந்து ஒரு தொழிலையோ இல்லை ஒரு துறையிலையோ சிறந்து விளங்குன்னா அது நிறைய பேர் அறிவு தேவைப்படும். சரிங்களா? ஸோ ஒரு மனிதனால் எல்லா அறிவையும் முழுமையாக பெற முடியாது. அதான் சொல்றாங்க பாருங்க, எந்த ஒரு தனிநபரும் அனைத்து அறிவினையும் பெற முடியாது. இது முதல் பாயிண்ட். அடுத்து பாருங்க, அறிவு என்பது பரவலாக காணப்படுகிறது. அறிவு என்பது பரவலாக காணப்படும், எல்லார்ட்டையும் இருக்கும். அதே மாதிரி பல்வேறு மனிதர்களிடமிருந்து வெவ்வேறு பிரிவு அல்லது வெவ்வேறு அளவில் அமைந்து காணப்படுகிறது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு சொல்றப்ப கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, சிதறி கிடக்கும் அல்லது பகிர்ந்து காணப்படும் அறிவு அப்படின்னா பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா அறிவையும் ஒரே ஒரு மனிதனால் மட்டும் பெற்றுவிட முடியாது. அறிவு என்பது பலரிடம் பிரிந்து சிதறி காணப்படுகிறது. ஒரு பெரிய இலக்கை அடைய வேண்டுமானால் வெவ்வேறு துறைகளில் அறிவுள்ள பல நபர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இத்தகையதே பகிர்ந்து காணப்படும் அறிவு என்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு வீட்டை ஒருவர் கட்டிவிட முடியாது. பாருங்க, ஒரு வீட்டை வந்து ஒரு ஆளை கட்டிவிட முடியாது. அங்கே பல பேருடைய அறிவு தேவைப்படுகிறது. யாருடைய அறிவு தேவைப்படுகிறது? பொறியாளருடைய அறிவு தேவைப்படுகிறது. ஏன்னா அவரெல்லாம் வரைபடம் போடுவார் எப்படி வீடை கட்டணும். அடுத்து பாருங்க, மின் பணியாளருடைய அறிவு தேவைப்படுகிறது. அவர் தான் இந்த வயரிங் செய்யறது தான். அடுத்து பாருங்க, தச்சருடைய அறிவு தேவைப்படுகிறது. அவர் தான் இந்த கதவு ஜன்னல் செய்ய தெரியும். இந்த 4 அறிவும் ஒன்று சேரும் போதுதான் ஒரு அழகான வீடு அமைகிறது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து இன்னொரு உதாரணம் பாருங்க, ஒரு இதய அறுவை சிகிச்சை நடக்கும்போது பாருங்க, அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து அறுவை சிகிச்சை செய்வதில் மட்டும் வல்லவராக இருப்பாரு. அடுத்து மயக்க மருந்து நிபுணர் நோயாளிக்கு எவ்வளவு மயக்க மருந்து தர வேண்டும் என்று இவருக்கு தெரியும். இதுல பாருங்க, அறுவை சிகிச்சை நிபுணருக்கு மயக்க மருந்து பற்றி தெரியாது, மயக்க மருந்து நிபுணருக்கு அறுவை சிகிச்சை செய்வது தெரியாது. இருவரும் இணைந்தால் மட்டுமே ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பகிர்ந்து காணப்படும் அறிவு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுச்சா சிதறிக்கடம் அல்லது பகிர்ந்து காணப்படும் அறிவு என்ன புரிஞ்சுச்சா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழலின்படி அமைந்த அறிவு. அதென்ன சார் சூழலின்படி அமைந்த அறிவு? நல்லா கவனிச்சுங்க. குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில பாருங்க, சமுதாய அல்லது பண்பாட்டு சூழலில் அதுல கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தொடர்பான அறிவை பெற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கடல்ல போய் மீன் பிடிக்கிற போறவங்களுக்கு தான் அந்த கடலை பத்தி முழுசா தெரியும். கடல்ல போய் மீன் பிடிக்கிற பத்தி புத்தகத்துல படிச்சா அதுக்கு தெரியுமா? அப்ப அது உண்மையான அறிவு அந்த சூழலில் இயங்குபவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஒரு மாவட்டத்துடைய திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுடைய பழக்க வழக்கங்கள், அதனுடைய
உள்ளம்பூர்வமான உணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லயே வளர்ந்து அந்த திருவாளை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியுமே தவிர அதுல புத்தகத்துல படிக்கிறவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அதைத்தான் சொல்லுவாங்கன்னா இந்த சூழலின்படி அறிவு அமைந்து சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, விவசாயம் எடுத்துக்கங்க. அந்த காட்டுக்கு போனா அந்த ஈரப்பதத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப நம்ம விதைக்கலாமா வேணாமான்னு. இதே இது அந்த விவசாயத்தை பத்தி ஏசியில உட்காந்து படிக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அந்த சூழலோடு ஒன்றி வாழ்றவங்களுக்கு தான் தெரியும் இந்த சூழல்படி அமைந்த அறிவு. அதான் பாருங்க, குறிப்பிட்ட சூழ்நிலை சமுதாய அல்லது பண்பாட்டு சூழலில் பங்கு பெறும், அதன் மூலம் அடைந்திடும் அறிவு. இத்தகைய அறிவே குறிப்பிட்ட சூழலோடு தொடர்புடைய அறிவாகும். இந்த விவசாயத்தை யா வச்சுக்கோங்க, இந்த மீன்பிடி செய்யறவங்களுக்கு யா வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? அடுத்து பாருங்க, குறியிடப்பட்ட அறிவு. அது என்ன சார் குறியிடப்பட்ட அறிவு? சிம்பிளா இருக்கும், புரிஞ்சுங்க. இப்ப பாருங்க, குறியீடுகள் கொண்ட பதிவு செய்யப்பட்ட அறிவை குறிக்கிறது. குறியீடுகள் கொண்ட பதிவு செய்யப்பட்ட அறிவை குறிக்கிறது. இத்தகைய அறிவு இதுதான் முக்கியம். பாருங்க, சேமிக்கப்பட்டிருக்கும் அறிவு என்று அழைக்கப்படுகிறது. இப்பதான் புரியுது உங்களுக்கு. சேமிக்கப்பட்டிருக்க அறிவுனா, இப்ப நான் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு நான் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, அதுதான் குறியிடப்பட்ட அறிவு. அது எப்படி ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் குறியிடப்பட்ட அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க கடைக்கு போறீங்க, பொருள் வாங்குறீங்க, அதுல QR கோட் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி நீங்க பணம் அனுப்புறீங்க. அந்த QR கோட் பார்த்தீங்கன்னா அதுதான் குறியிடப்பட்ட அறிவு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்ற பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். குறியிடப்பட்ட அறிவுனா பாருங்க, குறியிடப்பட்ட அறிவு என்பது தகவல்கள், தரவுகள் அல்லது கருத்துக்களை பிறர் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு குறியீடாக அல்லது பதிவாக மாற்றி வைப்பதுதான் குறியிடப்பட்ட அறிவுன்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொன்னா பதிவு செய்யப்பட்ட வடிவம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா பதிவு செஞ்சுதான் இப்ப நான் இப்போ நோட்ஸ் எடுக்கிறேன், அது பிடிஎஃப் கன்வெர்ட் அதை பதிவு பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புறேன். அதான் பாருங்க, இது வெறும் யோசனையாக தலையில் இருக்காமல் ஒரு புத்தகமாகவோ கோப்பாகவோ அல்லது டிஜிட்டல் வடிவமாகவோ பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த அறிவு ஒரு வடிவத்தில் சேமிக்கப்படுவதால் இதை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு எளிதாக அனுப்பி கொள்ள முடியும். எனவே இதை சேமிக்கப்பட்ட அறிவு என்று அழைக்கலாம். இப்ப பாருங்க, இது எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு மின் புத்தகத்தை எடுத்துங்க. ஒரு கணினியில் அல்லது மொபைலில் உள்ள புத்தகத்தை படிக்க நமக்கு அந்த கருவியை இயக்க தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து QR கோட் பாருங்க, ஒரு கடையில் உள்ள QR கோட்டில் பணம் செலுத்தும் அந்த தகவல் குறியீடாக உள்ளது. அதை ஒரு போன் மூலம் ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த தகவலை நம்மளால் அனுப்ப முடியும். இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குறியிடப்பட்ட அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதோட இந்த கேள்வி முடிச்சு நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த கேள்வி பத்தி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.